வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் NXTயில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா விஸ்லி வராரு. போன வாரம் ஒரு டேக் டீம் பார்ட்னர்ஸையும் அட்டாக் பண்ணியிருப்பார். அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது பேசாமையே போகிறாரு. அப்போ அந்த இடத்துல ஈத்தன் பேச்சு பார்த்தீங்கன்னா மைக்கை வாங்கிட்டே பேசிகிட்டே வராரு. அப்படியே ரிங்குக்கும் வந்துட்டார். அவர் பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்த ஜோ என்ட்ரியோடைய மேட்சை பற்றி, விஸ்லி அட்டாக் பண்ணதை பற்றி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஜோ என்ட்ரி சொல்கிறாரு, நான் உன்னை சேலஞ்சு பண்ணதுக்காகலாம் ஒன்றும் வரல, நீ பண்ண விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீ WWEல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தலான்னு பார்க்க, ஆனால் உண்மையான மாற்றமே ஜோ என்ட்ரி வந்தால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ என்ட்ரி பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம விஸ்லி இருக்கார்ல, அவர் ஜோ என்ட்ரி அட்டாக் பண்ணியிருக்காரு. இதை பார்த்து ஈத்தன் பேஜ் நல்லா வயிறு குளிங்க சிரிக்கிறாரு. அடிடா அடி, அவனை பயங்கரமாக அடி அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் போல இருக்குது. சரி, இந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து சார்லி விம்சி பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரொமோ கொடுக்குறாரு. சார்லி விம்ஸ்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி WWEடைய ஹெரிகட் அந்த ட்ராஃபி இருக்குல்ல, அதுக்காக மோத போகிறாரு. காரன் அந்த ஹெரிகட் ட்ராஃபியோட வின்னரான டோனி டன்கிலி கூட தான். சரி, இந்த மேட்சும் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. பாக்ஸிங் மேட்ச் மாதிரி ஒரு டைம் இருக்கும், 3 மினிட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே மேட்ச் முடிக்கணும், அது ட்ரா. ஸோ அந்த மாதிரி தான் இது நடக்குது. இதில் சார்லி விம்ஸ்லி ஒரு தடவை வின் பண்ணுறாரு. சரி, ரெண்டாவது டோனி ஒரு வின் பண்ணுறாரு. 2 பேரும் டை ஆயிடுச்சு. ஃபைனல் மேட்ச் இதில் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்டாகவே இருந்தது. ஃபைனலி இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராண்ட் நியூ ஹெரிடோகோடைய சாம்பியனாக சார்லி விம்சி பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இவர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வின் பண்ணியிருக்காரு. இது செகண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு எடி தேரிக்கும் டெக்ஸர் கிங்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே டெக்ஸர் கிங் பார்த்தீங்கன்னா எடி தேரியை பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஒரு குறுகிய நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் எடி தேரியை வின் பண்ணிட்டாரு. அடுத்தது பேக் ஸ்டேஜில் பீட்டனோட ஒரு ப்ரொமோ ஓடுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரிக்ஸ் வில்லியம்ஸ் போன வாரம் அவர்கிட்ட நடந்த மேட்ச்சில் தோற்று போயிருப்பார். ஆனால் ரீமேட்ச் கேட்குறாரு. ரீமேட்ச் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பீட்டன் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பீட்டனுக்கு இப்போதைக்கு NXT சாம்பியன்ஷிப் வேணுமா, அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இப்போதைக்கு நான் ட்ரிக்ஸ் வில்லியம்ஸ் கூடலாம் ரீமேட்ச் விளாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லோலா விஸ் வெர்சஸ் டாட்டும் பெக்ஸ்லி அப்படிங்கிற ஒரு ரெஸ்லருக்கு மேட்ச் நடக்குது. இதை பார்த்தீங்கன்னா NXT நார்த் அமெரிக்கன் உமன்ஸ் சாம்பியனான கேலன் ஜோர்டன் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ரி டேபிளில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி லோலா வின்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. இதில் WWE NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியனான கேலன் ஜோர்டனை பார்த்தீங்கன்னா வென்ட்லி சோ அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் பார்க்கறதுக்கே கொஞ்சம் கொடூரமாக இருப்பாங்க. ஸோ அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. மேபி அவங்க டைட்டிலுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கேட்காங்க போல இருக்குது. அடுத்தது விஸ்லியோடைய ஒரு ப்ரொமோ வருது. ஸோ விஸ்லி பேசிகிட்டு இருக்கும்போது பீட்டன் வராரு. இதுக்கு முன்னாடி விஸ்லி ஜோ என்ட்ரி அட்டாக் பண்ணார்ல, அதே மாதிரி ஜோ என்ட்ரி அவர் அட்டாக் பண்ணுறாரு. இவங்க 3 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரமே ஏற்படுது. இதை பார்த்த NXT டீம் பார்த்தீங்கன்னா உங்கள் 3 பேருக்குள்ள நெக்ஸ்ட் வீக் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இருக்குப்பா, வெற்றி பெறவங்க NXT சாம்பியன்ஷிப்பாக மோதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ஆக்கிட்டாங்க. மற்றும் நாதன் ஃபரஸ் ஆக்ஷன் 2 பேரும் ப்ரொமோ பேசுகிறாங்க. இன்றைக்கி அவங்க NXT சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. அவங்களோட NXT சாம்பியன்ஷிப்பாக போன வாரம் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த வாரம் நாங்கள் ரீட்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி மெயின் நடக்குது. ஸோ அடுத்தது நம்ம ஆவலோட எதிர்பார்த்த ஒரு மேட்ச் ஓடிஸ் வெர்சஸ் ஒபாஃபெமி NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா முழுக்க மெயின் ஷோவில் காட்ட முடியாத பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிஸ் காட்டுறாரு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வின் பண்ணுறது யார் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஒபாஃபெமி தான் பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான 6 உமன் எலிமினேஷன் மேட்ச் நடக்குது. வின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா NXT நோ மெர்சியில் NXT உமன் சாம்பியன்ஷிப்புக்காக ரெக்ஸனா கூட மோதுவாங்க. அடுத்து ஜோ என்ட்ரி வெர்சஸ் விஸ்லி வெர்சஸ் பீட்டனுக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இதில் வெற்றி பெறுவாங்க NXT சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா நோ மெர்சி பேப்பரில் மோடுவாங்க. லோலா வின்ஸுக்கும் வெண்டி அந்த மூஞ்சில் பேய் மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம்ல, அவங்களுக்கும் நெக்ஸ்ட் வீக் ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹேங் வால்கர் டானா லேட் வெர்சஸ் த ஒரிஜினல் OC டீமுக்குள்ள பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது. இப்போ மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ரீஜன் ஆலன் அண்ட் ஆண்டர் சேஷ்யூ, அதாவது சேஷ்யூ டீமும் ஆக்ஷன் நேதன் ஃபெரட்ஸுக்குள்ள WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலேயே சூப்பராக போயிட்டு இருக்குது. ஃபைனலி இந்த மேட்ச்சில் அந்த நியூ WWE
WWE டேக் டீம் சாம்பியன்ஸாக ரீஜன் ஆலன் மற்றும் ஆண்டர்ஸ் சேஷ்யூ வின் பண்ணி சேஷ்யூ டீம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டேக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் மற்றும் நேதன் ஃபாரஸோட டேக் டீம் டிஃபெண்டிங்லாம் முடிஞ்சிட்டு டேக் டீம் டேட்டில் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டாங்க. ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது. ஸோ இவங்க வந்து ப்ரான் பிரேக்கர் மற்றும் பேரன் கார்பென்டர் இருந்து டைட்டில் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, இன்றைக்கி ஒரு நியூ சாம்பியனோட NXT முடிஞ்சிருக்குது. NXT ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த